ஹலோ விவர்ஸ், இன்னைக்கு நம்ம வீட்டு டேஸ்டி கிச்சனில் நம்ம பார்க்க போகிறது முருங்கைக்காய் மசாலா. இதை முருங்கைக்காய் பிரட்டல்னு சொல்லுவாங்க. இதை நம்ம சாதத்தில் போட்டு பிரட்டி சாப்பிட்டுக்கலாம். எப்போ பார்த்தாலும் சாம்பார் புளிக்குழம்புன்னு வைக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு டிஃப்ரெண்ட்டாக நம்ம முருங்கைக்காய் பிரட்டல் செஞ்சு சாதத்தோடு பிரட்டி சாப்பிட்டுக்கலாம். இது வரைக்கும் நம்ம வீட்டு டேஸ்டி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தாதவங்க அழுத்துங்க. இது செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் முருங்கைக்காய் 2 வாங்கி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு எடுத்துக்கோங்க. 2 தக்காளி பழம் அரிஞ்சு வச்சுக்கோங்க. 1/2 கப்பு தேங்காய் துருவல், 1 டீஸ்பூன் சோம்பு எடுத்துக்கோங்க. தேங்காவை சில்லாவும் எடுத்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு வடகம் எடுத்துக்கோங்க. வடகம் இல்லைன்னா கடுகு சோம்பு போட்டு தாளிச்சிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி தழை எடுத்துக்கோங்க. இதை நம்ம ரொம்ப சிம்பிளாக ஈஸியாகவும் செஞ்சிடலாம். வாங்க இதை எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குக்கரில் நம்ம அரிஞ்சு வச்சுருக்க முருங்கைக்காயை போட்டுக்கலாம். அடுத்து தக்காளி பழத்தையும் சேர்த்துக்கோங்க. அதோடு கூட 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் தண்ணி விட்டு இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். காயோட லைட்டாக முங்குற அளவுக்கு இருந்தால் போதும், ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம். இந்த மாதிரி லைட்டாக முருங்கைக்காய் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதுமானது. இப்போ இதை மூடி போட்டு வச்சுருங்க. ஒரு விசில் வரதுக்கு முன்னாடி இறக்கிருங்க. ஒரு விசில் ஃபுல்லாக வந்துருச்சுன்னா முருங்கைக்காயெலாம் 2 உடஞ்சிரும். அதனால் ஒரு விசில் வரதுக்கு முன்னாடி இறக்கிருங்க. இதுக்கடையில் நம்ம எடுத்துருக்க தேங்காயும் சோம்பையும் போட்டு அரைச்சிக்கலாம். நீங்கள் இதுக்கு சில்லாவும் எடுத்துக்கலாம். இதுக்கு நான் 1/2 மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். தேவையான அளவு தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா தேங்காயை அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வாங்க பார்க்கலாம். குக்கரை திறந்து பார்க்கலாம். பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் நல்லா வெந்திருக்கு. அதோட கூட நம்ம மிளகாத்தூள் உப்பு எல்லாம் சேர்த்தனால எல்லாமே இதில் இறங்கியிருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காயை அதில் கொட்டிடலாம். இது இப்போ நல்லா கொதிக்கட்டும். இதுக்கடையில் நம்ம தாளிச்சிக்கலாம். தாளிக்கிறதுக்கு 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. இந்த தாளிப்பு வடகத்தை போட்டு தாளிச்சிக்கலாம். வடகம் இல்லாதவங்க கடுகும் 1/2 டீஸ்பூன் சோம்பும் போட்டு தாளிச்சிக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் மல்லித்தலையும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது கொஞ்சம் வத்தணும். இது இப்போ தாளித்ததில் கொட்டிடலாம். இப்போ கடைசியாக நம்ம தாளித்து கொட்டுறதுனால முருங்கைக்காய் பிரட்டல் நல்லா வாசமாக இருக்கும். எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி வற்றவும் நம்ம இறக்கிடலாம். இப்போ சுவையான முருங்கைக்காய் பிரட்டல் நம்ம வீட்டு டேஸ்டி கிச்சனில் தயாராக இருக்குது. இதை உங்கள் வீட்டு கிச்சனையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ் எங்களுக்கு சொல்லுங்கள். நான் இதே மாதிரி இன்னொரு வித்தியாசமான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.